உள்ளூர்காரங்க மரத்தோட ஒரு பகுதியில தீய வச்சு அதிகமான உஷ்ணத்தை உருவாக்கி அது மூலமா இந்த ரெசின் கசியறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த விலை மதிப்பில்லாத திரவம் சேகரிக்கப்பட்டு பலவிதமான பயன்பாடுகளுக்கு பிரயோஜனமா இருக்கும். படகுல தண்ணி போகாம இருக்கிறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இது தீப்பிடிக்கக்கூடியது, கிட்டத்தட்ட கெரோசின் மாதிரி. இதை வச்சு விளக்கு பத்த வைக்கலாம். இன்னைக்கு ராத்திரி அதை நீங்க பார்க்க போறீங்க. இது கண்டுபிடிச்சது நல்ல விஷயம். இதுல கொஞ்சம் எடுத்துக்க போறேன். இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது. இதை சேகரிக்கிறதுனால மரத்துக்கு ஒன்னும் சேதம் ஏற்படாது. இந்த பிரம்மாண்டமான மரம் இன்னும் அபாயத்துல இருக்கு. ஏன்னா வர்த்தக ரீதியா மரம் வெற்றவங்க இதை குறி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மரங்கள் ரெசினை கொடுக்கறதுனால உள்ளூர்காரங்களால பாதுகாக்கப்படுது. இது ஜாக்கிரதையா பாதுகாத்தா இது பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நீடிச்சிருக்கும். சோ இங்க சுத்தி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை சேகரிச்சுப்பாங்க. அதுக்காக இந்த மரத்தை கொஞ்சம் எரிப்பாங்க. மரம் பல தலைமுறைகளுக்கு இந்த ரெசின் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னோட மீன்பிடி சாதனங்களை தூக்கிட்டு போக எடைய சமமா ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி இந்த கடியில பேலன்ஸ் பண்ணி வச்சு இதை நான் இப்ப தூக்கிட்டு போக முடியும். இங்க இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நீர்வீழ்ச்சி இருக்கு. ராத்திரிக்குள்ள நான் அங்க போய் ஆகணும். ஏன்னா மைக்ரேட் ஆகி வர மீன் எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காது. ஆனா இந்த அடர்ந்த காட்டு வழியா போறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான பெயின்ஃபுல்லான விஷயம். இந்த உயிர் பழைக்கிற போராட்டத்துல எப்ப நீங்க உங்களோட எனர்ஜியை நின்று சேவ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் நின்று ஓய்வு எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஓகே, இன்னைக்கு இது எல்லாத்தையும் நீர் வச்சுக்கிட்டே என்னால தூக்கிட்டு போக முடியாத. சோ இன்னைக்கு ராத்திரி இங்க கேம்ப் அடிச்சு நல்லா மட்டையா தூங்கிட்டு காலையில நேரா போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கு அங்க நீர்வீழ்ச்சியில மீன் பிடிக்க ரெடியா இருப்பேன். நான் ஈரமான காட்டுத்தரையில தூங்குறதுக்கு விரும்பல. சோ மறுபடியும் எனக்கு பிடிச்ச காட்டு பொருட்களே எனக்கு உதவி பண்ணுச்சு. நான் மூங்கிலால ஒரு தூளியை உருவாக்கிக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சா நீங்களும் 15 நிமிஷத்துல இந்த மாதிரி ஒரு படுக்கையை உங்களுக்கு உருவாக்கிக்கலாம். நான் நீளமான ஒரு மூங்கில் பட்டையை எடுத்து அதுல இருந்து மெலிசான நீளமான பட்டைகளை உரிச்சு பிச்சு எடுக்க போறேன். நைஸ், அருமையா நீளமா உறிஞ்சு வருது. இப்போ இங்க தரையில வளரக்கூடிய சில காட்டு கொடிகளை வச்சு இதை ஒன்னா அப்படியே ஒரு படுக்கையை அணைச்சு கட்டிட போறேன். எந்த அளவுக்கு நல்லா பண்றனோ அந்த அளவுக்கு நான் ராத்திரி வசதியா தூங்க முடியும். ஓகே, சகதியில தூங்குறத விட பெட்டர். சும்மா ஹவாய் பீச்ல ஜாலியா தூங்குற மாதிரி இருக்குல்ல. ரொம்ப சீக்கிரம் இருட்டான உடனே என்னோட ரெசின் விளக்கை ஏத்தி நான் டின்னருக்கு ரெடி பண்ணிக்க போறேன். அந்த மரத்துல இருந்து எடுத்த இந்த ரெசினை என் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். அதை எரிய வச்ச உடனே பூச்சிங்க அதோட வெளிச்சத்தை நோக்கி படப்படியா வந்து விழும். பெரிய ஈசல் படம் வந்து விழற மாதிரி தோணுது. அதை அப்படியே சாப்பிடலாம். அண்ட் பேசிக்கலி டின்னர் அதுவாவே உங்ககிட்ட பறந்து வருதுன்னு சொல்லலாம். அதோட டேஸ்ட் அவ்வளவு மோசமா இருக்காது. கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். அது அப்படியே நீங்க ராவா சாப்பிடும்போது கொஞ்சம் முறுமுறுப்பா இருக்கும். நெருப்புல விழுந்துச்சுன்னா அதுவே வேற ஒரு டேஸ்டா மாறிடும். டேஸ்ட் எப்படி இருக்கும்னா பாப்கார்ன் மாதிரி. இதான் இங்க எனக்கு டின்னர். நான் நீர்வீழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னால இதான் என்னோட லாஸ்ட் சப்பர். அதுக்கப்புறம் தான் ரொம்ப அபாயகரமான சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுது. यहाँ का विश्वास है अटूट।